இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வேண்டேஷ் இருக்காரு. நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை. இதுக்கு என்ன மூலிகை அப்படின்னு கேட்டால் அந்த மூலிகை காமிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மருந்து மாத்திரைகள் எடுக்காங்க, ஒரு சிலர் இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பப் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் புகை வைக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட மருத்துவ முறைகளை கையாளுறாங்க. ஆனால் அதில் நமக்கு பெருசாக ரிசல்ட் இல்லைன்றாங்க. இப்போது நீங்கள் என் கையில் இதுதான் அம்மன் பச்சரிசி நண்பர்களே, இந்த அம்மன் பச்சரிசியை கொடுத்துருக்கீங்க. இதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இது எப்படி ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு பயன்படுத்தலாம்? ஐயா, இதை நம்ம சமூலமாக வேரோடு சேர்த்து சமூலமாக எடுத்து நல்லா அலசிட்டு வெட்டி பொடியை வெட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு 300 ml தண்ணி 100 ml சுண்டை காய்ச்சணும். கைப்பிடி அளவு போட்டு 300 சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் 50 ml, சாயங்காலம் 50 ml வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். குடிக்க ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கெல்லாம் அந்த எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஸ்துமா, வீசிங், இது ஒரே வாரத்தில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த அளவுக்கு வேலை செய்யும். சமூலமாக தான் கஷாயம் வச்சு குடிக்கணும், குடிநீர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு. ஆமாம், தொடர்ந்து போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஐபிஎஸ்ங்கிறத விட அதாவது சீதபேதி, ரத்த பேதி, அதாவது பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். என்னென்னோ முயற்சி பண்ணுவாங்க, நிற்காது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனே பலன் தரக்கூடியது. இந்த இலையை ஒரு 5-6 இலை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் மோர் குடித்தாங்கன்னா அப்படியே நிற்கும். ஆமாங்க. ஓகே. அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. சீதபேதி, ரத்த பேதி, என்ன வகையான பேதியாக இருந்தாலும் அதிசாரம்னு சொல்லுவாங்க. அந்த அதிசாரத்தை நிப்பாட்டக்கூடியது. இப்போ அந்த மரு வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அது அந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள்னால் வரக்கூடியது. அதை பார்த்திங்கன்னா எடுக்கணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 வேளை இந்த கிள்னா பால் வரும் பாருங்கள், அந்த பாலை தோலில் படாமல் அந்த மருவுக்கு மேலே வச்சுக்கிட்டு வரணும். இந்த பாலை தோலில் படக்கூடாது, அந்த மருவுக்கு மேலே, தோலுக்கு மேலே அந்த மருவில் வைக்கணும். ஏன்னா இது எரிச்சல் கொடுக்கக்கூடியது. தோலில் வச்சிங்கன்னா எரியும். அது ஒரு நாளைக்கு 2 வேளை, ஆனால் வாரத்துக்கு 1 முறை தான் செய்யணும். இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லி வைக்காதீங்க, புண்ணாயிடும். அதனால் வாரத்துக்கு 1 முறை 2 வேளை, காலை மாலை, ஒரே நாள் காலை மாலை வச்சுட்டு அதோட ஒரு வாரம் கழித்து திருப்பியும் வைங்க. எரிச்சல் ஊட்டக்கூடியது. அது என்ன ஒன்றா அந்த பொசுங்கி அது கீழே விழுந்துடும். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு புண்ணு ஆச்சுன்னா தேங்காய் எண்ணெய் வைங்க, சரியாயிடும். வேறு எதுவும் வேண்டாம். இல்லை நண்பர்களே, அம்மன் பச்சரிசி இலையை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அல்சர் உள்ளவங்க நான் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அது மாதிரி காலைல ஒரு கைப்பிடி, சாயந்தரம் ஒரு கைப்பிடி தாராளமாக சாப்பிட்லாம். ஆண் மால்ட்டு தன்மை உள்ளவங்க சாப்பிட்லாம், குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்லாம். இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த அம்மன் பச்சரிசி சூப்பராக இருக்கும். உடல் குளிர்ச்சி பண்ணும், மூலாதார சூட்டை சரி பண்ணும், பித்தத்தை தணிக்கும், பைல்ஸுக்கு நல்லது, குடல் புண்ணுக்கு நல்லது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.